ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தண்டங்கீரை கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குக்கரில் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த தண்டங்கீரை கூட்டு போட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம கீரை வகைகள்லாம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க இந்த கூட்டுக்கு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டை 1 2 தட்டி சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்க்கும்போது தண்டங்கீரை கூட்டுக்கு நல்லா மணமாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அது கூடயே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதுங்க. இது கூட நம்ம நல்லா பழமான தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துற வேணாங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வதங்கினா போதும். இப்போ நம்ம தண்டங்கீரை சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸில் ஒரு தண்டங்கீரை கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ இதில் நம்ம 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கூட்டாக செய்ய போகிறதுனால தண்ணி நான் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. நீங்கள் குழம்பா வைக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மிதமான தீயில 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சுங்க. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு தண்டங்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் அவசர நேரத்துக்கு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த தண்டங்கீரை கூட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. Thanks for watching.